ஒரு சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும், பெருசாக இருந்தால். அப்படி இல்லைன்னா 2 சின்ன வெங்காயம் அதை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 4 எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீஃபு, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம் பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் டர்மரிக், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர். இவ்வளோ தான் நம்ம ஸ்பைசஸ். ஸோ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த பச்சை வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நான் மஷ்ரூமை மஞ்சளில் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதோட நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ண போகிறேன். அதையும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போகணும். அப்போ தான் நம்மளோட கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நல்லா திருப்பி கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வரும். இது நம்ம ரைஸுக்கு இல்லை சப்பாத்தி, தோசை எதுக்குமே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி குக் பண்ண போகிறேன். அப்போது நம்மளோட கிரேவி நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும்.
5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான கிரேவியாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இட் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிடுறேன் கொத்தமல்லியோட. ஸோ கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். So restaurant style simple mushroom gravy is ready. See you all in the next video. Bye.